ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த தவளை தன்வாயால் கெடும், தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நேற்று தேவையில்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விஜய் மேலே வச்சிருக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது அவருக்கு எதிராக திருமணத்தோட மட்டும் இல்லாமல் தாவேகா, திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் அது கூட சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் உட்பட பலருமே நயினார் நாகேந்திரன் இப்படி தேவையில்லாத கருத்தை பேசினது தப்பு அப்படின்றதுக்கு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கோ, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நாகரிகமான அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை முன்னெடுக்காம இன்னும் வந்துட்டு அநாகரிகமான அரசியல், இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பேசுறது, அவர் அப்படியாமா இவர் இப்படியாமான்னு சொல்லி பேசுறது, பொது வெளியில என்ன பேசணும் என்ன பேச அப்படின்னு சொல்லி கூட தெரியாம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேசி அவங்களே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று தான் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆபாச பேச்சாளர், பிரபலமான பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, ஸோ அவரையுமே வந்துட்டு பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு உள்ள தள்ளி கதவை பூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழும்பூர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு அப்படின்றத கொடுத்துருந்துச்சு. ஸோ இனியும் ஆபாசமான அரசியல், அநாகரிகமான அரசியலை பண்ணா இதுதான் நிலைமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பலரும் செயல்படணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அப்படி வந்துட்டு விஜயை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அப்படியே தியாகியா வாழ்ந்துகிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் தான் இதில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முந்தா நேற்று சேலம் மாநாடு இருக்கு இல்லையா, தாவேகாவுடைய மாநாடு அப்படின்றது நடக்குது. அந்த மாநாட்டில் வழக்கம் போல விஜய் பேசும்போது வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு வச்சுக்குவோம், பட் உங்களுக்கு எதுல அனுபவம் இருக்கு? கொள்ளையடிக்கிறதுல தானே. ஸோ எனக்கு கொள்ளையடிக்கிறதுல அனுபவம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. எப்பயுமே அதிமுக திமுகவை ஊழல் கட்சினும், திமுக அதிமுகவை அடிமை கட்சினும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் பண்றது இயல்பா நடக்கிறது. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் விஜய் ரொம்ப நாகரிகமா சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வழக்கம் போல எதிர் விமர்சனங்கள் வந்துருந்துச்சு. அதிமுக தரப்புல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு நாகரிகமான விமர்சனமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் வந்துட்டு த்ரிஷா இருக்காங்க இல்லையா, த்ரிஷா விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வரணும், த்ரிஷா விட்டு வெளியே வந்துட்டு அவர் குடும்பத்தோட போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ வெளியே நின்று விளக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்துட்டு நம்ம ஒருத்தரை வந்துட்டு தப்பு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க நீங்க இந்த தப்பை பண்றீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதுகு சுத்தமா இருக்கா, நம்ம இருக்கக்கூடிய இடம் கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு விஜய் அவர்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி மோடி இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும், ஏங்க நீங்க வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க இல்லையா, அவங்கள ஏங்க நீங்க விட்டுட்டு வந்தீங்க, போய் அவங்களோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய கட்சியினுடைய தலைவரான மோடி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கட்டின ஒய்ஃபை விட்டுட்டு அரசியல்ல மிக தீவிரமா இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன் தலைவரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வேற வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஃபர்ஸ்ட் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். தான் இருக்கக்கூடிய இடமே கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வர மாதிரியான இடமா இருக்கும்போது அடுத்தவரை கை நீட்டி பேசுறதுக்கு நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னே சொல்லலாம். இதை தாண்டி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, இருந்த கட்சியில தான் வந்துட்டு இருக்கிற கட்சியில தான் வந்துட்டு தலைமை சரியில்லை, இருந்த இடத்துலயாவது இவர் கரெக்டா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா 2001 எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம்னா திருநெல்வேலியில ஜெயலலிதா அவர்கள் சீட்டு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கட்சியில எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரும் ஆக்கப்படுறாரு.
முக்கியமான துறைகளில் போக்குவரத்து துறை மாதிரியான முக்கியமான துறைகளில் அமைச்சர் பதவியையும் ஆண்டு அனுபவிச்சவர். ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகக்குள்ள பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா பிஜேபிக்கே ஜம்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்த கட்சிக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா உண்மையா கிடையாது. தனக்கு அங்கீகாரமும் அதிகாரமும் வேணும், தனக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக இன்னொரு கட்சிக்கு தாவி போறாரு. இதை தாண்டி எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு நெல்லை இருக்கு இல்லையா? ஸோ சென்னை டு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு கடத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூ வருது. அங்க போய் காவல்துறையெல்லாம் செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 4 கோடி ரூபாய் பணமும் பறிமுதல் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அது யாருடைய பணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தும் பார்த்தோம் அப்படின்னா அது என்னுடைய பணம் தான் அப்படின்றத ஒத்துக்கிறதுக்கும் துணிச்சல் இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படின்றத சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவருடைய நாக்கு அடக்கி பேசுறது அப்படின்றது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் காட்டமான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்சியை எதிர்க்கிறோம், ஒரு கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது எல்லா கட்சிகளுமே பண்ணக்கூடிய விஷயம்தான். இல்லை அவங்க ஆட்சி நடத்தின முறை இருக்கு இல்லையா, அதை எதிர்க்கிறோம் அப்படின்னா கூட ஓகே, அவங்க வந்துட்டு ஆட்சி நடத்துறது சரியா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்துட்டு நம்ம விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு விஷயத்த இது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு விஷயத்த நான் பார்த்தங்க, என் கண்ணால பார்த்தங்க அப்படின்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசுற விஷயம் அப்படின்றது ரொம்பவே ஒரு அருவருப்பான அரசியலினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கிறேன். ஸோ விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துல கரெக்டா இருந்தோமா, இருக்கிற இடத்துல கரெக்டா இருக்கோமா, இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இல்லை அடுத்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்களை நோக்கி நம்ம கேள்வி கேட்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலரும் வாய் தவறி வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுறதும் அதுக்கப்புறமா வாங்கி கட்டிக்கிறதும் தமிழக அரசியல் களத்துல ஒரு தொடர்கதையாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நயினார் நாகேந்திரனுடைய இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.